நடிகர் விஜய் தனது கடைசி படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் குறித்து சில முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் அதில் நடித்த பாபா பாஸ்கர் தற்போது ஒரு ஊடகத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் அதில் விஜய் குறித்து பேசிய விவகாரம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நடன இயக்குனரான பாபா பாஸ்கர் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடன இயக்குநர்களில் ஒருவராவார். தனுஷின் மிக நெருங்கிய நண்பரான இவர் அவரது பெரும்பாலான திரைப்படங்களில் பாபா பாஸ்கர் நடன இயக்குனராகவோ துணை இயக்குனராகவோ பணியாற்றியிருக்கிறார். இந்த நிலையில்தான் அவருக்கு ஜனநாயகன் திரைப்படத்திலும் நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது குறித்து ஒரு பேட்டியில் பேசியிருக்கும் பாபா பாஸ்கர் தான் ஜனநாயகன் திரைப்படத்தில் இருப்பது உண்மைதான் என்றும் அது ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இல்லை என்றாலும் வலுவான கதாபாத்திரமாக இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார். பாபா பாஸ்கர் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் ஃபேமஸ் ஆக காரணம் குக் வித் கோமாளி ரியாலிட்டி நிகழ்ச்சி தான். இதில் ஜாலியாக வந்து பலரை மகிழ்வித்த அவர் சமீபத்தில் தனுஷ் இயக்கத்தில் உருவாகி வரும் இட்லி கடை திரைப்படத்திலும் உதவி இயக்குநராக இருப்பதாக கூறப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்திருக்கிறார். இது இவர்கள் இருவரும் இரண்டாம் முறையாக இணையும் படமாகும். நரேன், பாபி டியோல், பிரியாமணி, மமிதா பைஜு உள்ளிட்ட பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றனர். இந்த படம் அடுத்த ஆண்டில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்த வருடம் முழு நேரமாக அரசியலில் களமிறங்கும் விஜய் தற்போது கடைசியாக தனது 69வது படத்தில் நடித்து வருகிறார். வினோத் இயக்கும் இந்த திரைப்படம் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கும் இடங்களில் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்தில் முக்கிய பாகமாக இருப்பவர் பாபா பாஸ்கர். இவர் விஜய் குறித்து ஒரு ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டி தற்போது வைரலாகி வருகிறது. விஜயை சிறந்த மனிதர் என்று புகழ்ந்த பாபா பாஸ்கர் தான் அருகில் இருக்கும் அனைவரையும் வளர்த்துவிடும் எண்ணம் அவருக்கு இருப்பதாக கூறியிருக்கிறார். அவர் சீக்கிரட்டாக பலரை வளர்த்து விடுவதாகவும் திறமைகள் கொண்ட இளம் தலைமுறைகளை தட்டி கொடுக்க தளபதியை போல் வேறு யாரும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த குணம் விஜயை தாண்டி நடிகர் சிம்புவுக்கு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.